ஹாய் நண்பர்களே, இந்த வீடியோ வந்து தமிழ்நாட்டு மக்கள் கவனத்துக்காக. இந்த வீடியோ வந்து திருவண்ணாமலை கோயிலில் தான் எடுக்கணும் அப்படின்ட்டு இங்கே வந்து எடுக்கிறேன். எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, திமுக கட்சிக்காரங்க, அதாவது மு.க.ஸ்டாலின், கருணாநிதி அவங்க கட்சிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்து கடவுளை இழிவாக பேசுது, கேவலப்படுத்தி பேசுது, அசிங்கப்படுத்தி பேசுது. எவ்வளோக்குள்ள கேவலமாக பேசணுமோ அவ்வளோக்குள்ள பேசுகிறாங்க. அதுக்கு உதாரணம் யார் யார் பேசுகிறாங்கன்னா, திருமாவளவன், ராசா, டிஆர் பாலு. டிஆர் பாலு என்ன சொல்றாருன்னா, ஒரு வீடியோ என்கிட்ட இருக்கு, வீடியோ ஆதாரம் என்கிட்ட இருக்கு. டிஆர் பாலு என்ன சொல்றாருன்னா, நான் சரஸ்வதி கோயிலை இடிச்சிருக்கிறேன், நான் லட்சுமி கோயிலை இடிச்சிருக்கிறேன், நான் அந்த கோயில் இந்த கோயில் கிட்டத்தட்ட 4, 5, 6 கோயிலை வந்து அவர் ஆட்சியில் இடிச்சிருக்கேன்னு டிஆர் பாலு சொல்றாரு. அவருக்கும் மானங்கட்ட புறம்போக்கு சில பேர் ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வைக்கிறாங்க. அதனாலதான் அவருக்கு பேச. தயவு செய்து இன்னுமே திமுக ஆட்சியை வந்து திமுகவை புறக்கணிப்போம். வேற யாருக்குனாலும் ஓட்டு போட்டு வர வைங்க. அதாவது நம்ம இந்து கடவுளை யாரெல்லாம் கேவலமா பேசுறாங்களோ அவங்களெல்லாம் சத்தியமா ஜெயிக்க கூடாங்க. சத்தியமா இந்த திருவண்ணாமலை கோபுரம் எதிர்த்த மாதிரி இருந்து நான் என்னுடைய வயிறு எரிஞ்சு என் மனசார சொல்றேங்க. திமுகக்கு இன்னுமே அழிவு தான். திமுக நாசமா போயிடும், அழிஞ்சு போயிடும். அதாவது என்னன்னா, அவ்வளவுக்குள்ள நம்ம இந்து கடவுளை வந்து கேவலப்படுத்தி கொச்சப்படுத்தி தான் பேசுறாங்க அந்த திமுக கட்சிக்காரங்க. அதாவது என்னன்னா, நான் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். அந்த திமுக காரங்க பேசுறதெல்லாம் அவ்வளோக்குள்ள கேவலப்படுத்தி பேசுவாங்க நம்ம இந்து கடவுளை. மற்ற கடவுளை ஒசத்தி பேசுவாங்க, நம்ம இந்து கடவுளை கேவலப்படுத்தி பேசுவாங்க. நீங்க திருமாவளவனுடைய பேட்டியை பாருங்க, ராசாவுடைய பேட்டியை பாருங்க, டிஆர் பாலு பேட்டியை பாருங்க. இவங்க திமுக காரங்க பேட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்து கடவுளை கேவலப்படுத்தி தான் பேசுறாங்க. தயவு செய்து தமிழ் மக்களே, நீ இது இப்படியே விட்டா நம்ம இந்துவோடைய அடையாளத்தையும் இவங்க அழிச்சிருவாங்க. தயவு செய்து திமுக ஒழியணும், திமுக அழிஞ்சு போகணும். ஏன்னா நம்மளுடைய இந்து கடவுளை அவ்வளோ கொச்சப்படுத்தி பேசுறாங்க. டிஆர் பாலு துணிச்சலா சொல்றாரு. அதாவது மீடியாவில் சொல்றாரு, டிவிலே அந்த வீடியோ இருக்கு, நான் இந்து கோயில் 4 கோயிலை இடிச்சேன் அப்படின்னு டிஆர் பாலு சொல்றேன். அப்ப எவ்வளவு தைரியம் பாருங்க. அப்போ இந்து மக்கள் வந்து ஒரு 500 ரூபா வாங்கிட்டு ஓட்டு போட்டுருவானுங்க, முட்டா பசங்க அப்படின்ட்டு தானே அவர் டிஆர் பாலு அவ்வளவு தைரியமா பேசுறாங்க. இதே இது ஒரு கிறிஸ்டின் உடைய அவங்க கோயிலை இடிச்சேன்னு அவரால் தைரியமா சொல்ல முடியுமா? அவர் ஆம்பளைன்னா சொல்லிடுவாரா? ஒரு முஸ்லீம் கோயிலை இடிச்சேன், ஒரு மசூதியை இடிச்சேன்னு டிஆர் பாலு சொல்ல முடியுமா தைரியமா? அவரை வந்து குண்டு வச்சு அடிச்சு காலி பண்ணிடுவாங்க டிஆர் பாலு. டிஆர் பாலு, டே சொட்ட மண்ட தலையா, நீ நாசமா போய் அழிஞ்சு நீ வந்து உன் குடும்பம் அழியிறத நீ பார்ப்ப, உன் ரத்தம் அப்படியே உறையும். நீ வந்து இந்து கடவுளை எவ்வளவு கேவலப்படுத்தி பேசினா அவ்வளோக்குள்ள உனக்கு தண்டனை கிடைக்கும்டா டிஆர் பாலு. நீ இந்து கடவுளை பேசும்போது நான் உனக்கு என்னடா மரியாதை? புறம்போக்கு பையல டிஆர் பாலு.